டேய் ஐயா ஐயா அந்த கோவிலுக்கு முன்னாடி ராசாத்தி படம் போட்ட ஒரு பேனர் இருக்கும். சரிங்க சரிங்கய்யா. அந்த பேனர் மேல நாளைக்கு இந்த ஊரே பாக்குற மாதிரி நிறைய சாணி எடுத்து அவன் மூஞ்சிலே அடிங்க. என்ன புரிஞ்சுதா? ஐயா புரிஞ்சுதுங்கய்யா. இருக்கட்டும். அந்த ராசாத்தி அதை பார்த்து அசிங்கப்பட்டு நிக்கணும். ஏன் அரசியல் வாழ்க்கையை நீ காலி பண்ணிருவியா? விட மாட்டேன்டி உன்ன. ராசாத்தி உன்னை நான் விடவே மாட்டேன். டேய் இந்த பேனர் தான்டா. என்னன்னா ஒரு ஆளை கூட காணோம். இந்த இடமே வெறிச்சோடி கிடக்குது. டேய் யாராவது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? ஐயா நமக்கு என்ன வேலை சொன்னாரு? பேனர்ல சாணி அடிக்க சொன்னாரு. அந்த வேலையை பாரு. அடா அடா நல்லா அடா மூஞ்சிலடி. ஐயா சொல்லுங்க ஐயா. என்னடா ஆச்சு? ஐயா நீங்க சொன்ன மாதிரி சாணி அடிச்சிட்டோங்க ஐயா. ஆனா ஊர்ல ஒரு பையன் இல்லையா? ஏண்டா முட்டாள் முட்டாள், கொஞ்சமாவது புத்தி இருக்கா உனக்கு? ஏண்டா யாருமே இல்ல அப்புறம் எதுக்குடா சாணி அடிக்கணும்? இந்த பார், ஆளுங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சாணி அடிங்க. சரிங்க ஐயா. போனவை. டேய் டேய் அவங்க ஆள் வராங்கடா, தூக்கி போறாத. இடு இடு பண்ணி எடுனா. டேய் யாரு இல்லையா? டேய் டேய் உங்களுக்கு இருக்கடா ஒரு நாள். ஐயோ மாப்பிள்ளையும் ரசத்தையும் வராங்களே, பார்த்தா சங்கடப்படுவாங்க. அண்ணே என்னண்ணே பேனர் கழட்டவே இல்லையா நீங்க? அப்படியே இருக்கு. இல்லையேம்மா, இங்க பாத்தியாம்மா, எவனுங்களோ நான் இங்க வர்றதுக்குள்ள 2 பேர் இதுல சாணி அடிச்சிட்டு இருந்தானுங்க. நான் வர்ற சத்தம் கேட்டவன ஓடிட்டானுங்கம்மா. அண்ணே யாருன்னு இந்த வேலையை பண்ணிருப்பாங்க? வேற யாருமா பண்ணிருப்பாங்க? எல்லாம் இவங்க அண்ணி கண்மணி தான் பண்ணிருப்பா. பேனர்ல இந்த வர்றாளுங்க பாரு, பாத்தியா? பேனர்ல இந்த மாதிரி சாணி அடிக்க சொல்லிட்டு கரெக்ட் டைமிங்ல அதை பாக்குறதுக்கு ரைமிங்கோட ஆத்தாளு மகளும் வந்துகிட்டு இருக்காளுங்க. வாங்க. என்ன ராசாத்தி இப்படி இருக்கு? உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்களா? நேத்து உன் மூஞ்சிக்கு சந்தன பொட்டு, இன்னைக்கு சாணி பொட்டா? சாணியும் சந்தனத்தையும் ஒன்னா பாக்குற மனநிலை வந்துட்டா எதுவுமே பெருசா தோணாது. நேத்து அவங்க என்ன புகழ்ந்ததையும் நான் என் தலையில ஏத்திக்கல. இப்ப நீங்க என்ன அசிங்கப்படுத்துறதையும் நான் என் தலையில ஏத்திக்கல. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. அசிங்கப்பட்டதை எவ்வளோ அழகா தத்துவம் மாதிரி சொல்ற பாரு. ரசத்தை, நீ என்னதான் சொன்னாலும் இவங்களோட லெவல்லாம் அவ்வளவுதான். உனக்கு இருக்கிற பக்குவம்லாம் இவங்களுக்கு வராது. அதனால இவங்க கிட்ட பேசி நீ டயத்தை வேஸ்ட் பண்ணாத. அதுவும் சரிதான் மாமா. அண்ணே இதை எடுத்துருங்கண்ணா. சரிம்மா. மாமா போலாமா? போலாம். நீங்க கிளம்புங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதை நேரில் பக்கம் வந்திருக்காளுங்க பாரு. எங்கிட்டு போய் சொல்றது? கண்மணி,
அவ அசிங்கப்பட்டத அவளால ஜீர்ணிக்க முடியல. அதான் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு போறா. நாம இந்த பேனர் முன்னாடி நின்னு செல்ஃபி எடுத்து Facebook, ட்விட்டர்னு போட்டு அவளை அசிங்கப்படுத்திடலாம். சூப்பர் ஐடியாமா. அதை எடுத்து சோஷியல் மீடியால போட்டா காலத்துக்கும் அப்படியே இருக்கும். வா வா. ஆ, ஆ. ஆ, பக்கத்துல வாமா. ஆ, ஆ. பாரு. ம். செல்ஃபி அடி எடுக்கிறீங்க செல்ஃபி. இப்போ உங்களை ஆக்ரண்டி பல்பி. ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். நல்லா எடுறி. முருகா ஆ. கரெக்டா இருக்கா? ஆ, 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 எடு. ஆ, வா. ஏண்டி ராசாத்தி மூஞ்சிலியா சாணி அடிக்கிறீங்க? இப்ப ஆத்தா மக 2 பேர் மூஞ்சிலையும் சாணிடி. என் சாய். முருகா, என்ன முருகா, ஏன் இவ்வளவு கோவம்? உங்களுக்கு என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? அவ அசிங்கப்படுவான்னு பார்த்தா நான் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறேன். அவள ஊர்க்காரங்கெல்லாம் கை கூட்டி சிரிப்பாங்கன்னு பார்த்தா என்ன பார்த்து எல்லாரும் கை கூட்டி சிரிக்கிறாங்க. நான் தான் அவ பேனரை கிழிக்க சொன்னேனே, அதுக்கப்புறம் ஏன் அசிங்கப்படாம போனா? அவங்க எங்க கிழிச்சாங்க? அது அப்படியே தான் இருந்துச்சு. அந்த பேனர் என் மேல விழுந்து அதுல உள்ள சாணியும் என் மேல எல்லாம் விழுந்துச்சு. ச்சே. முருகா, நீ ராசாத்தி போட்டோவுக்கு சாணி அடிச்ச, அந்த கடவுள் ஓ முகத்திலே சாணி அடிச்சிட்டாரு. இது வரைக்கும் நாம எது பண்ணாலும் அது நமக்கே தான் திரும்பி வந்திருக்கு. அவளை நான் அத்தை மனசுல இடம் பிடிச்சு வீட்டுக்குள்ள வர முடியாத மாதிரி பண்ணிட்டேன். அதனால எனக்கு அவளால வீட்ல எந்த போட்டியுமே இல்ல. ஆனா வெளியே அவ நல்ல செல்வாக்கா இருக்கா. நான் அவளை வெளியே அனுப்புனதே அவ அசிங்கப்படணும், அவமானப்படணும்னு தான். ஆனா அவ வெளியே வந்து பேரும் புகழும் சம்பாதிச்சு பெரிய இடத்துல இருக்கா. இதுக்கு நான் அவளை எங்க வீட்டு அடுப்படையிலேயே போட்டு இருப்பேனே. முருகா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ச்சே. உங்களுக்கு அவமானமா இருந்தானே, எனக்கு அவமானமா இருந்தானே, எல்லாம் ஒண்ணுதானே. பாத்துக்கலாம் முருகா, எங்க போயிருவா? இப்படியே விட்டு விட்டுதான் அவ ஆட்டம் தாங்க முடியாத அளவுக்கு போயிட்டே இருக்கு. எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அவளை அடக்கி ஆகணும், அடக்கி ஆகணும், அடக்கியே ஆகணும். நீயும் சரி இவரும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் அந்த கடவுளோட அனுகிரகம் ராசாத்திக்கு உண்டு. முருகா, எனக்கு உங்களோட கோவம் புரியுது முருகா. இப்ப நாம என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. எதுனாலும் நான் பண்றதுக்கு ரெடி. அண்ணே, இப்ப எலெக்ஷன் டைம்ண்ணே. டேய், நீ சும்மாரா. நீங்க சொல்லுங்க முருகா, என்ன பண்ணலாம்? அவளுக்கு இவ்ளோ பேரும் புகழும் வரதுக்கான காரணம் அவளோட அந்த காய்கறி பிசினஸ் தான். அது இல்லைன்னா அவளால வீட்டை விட்டு வெளியே கூட வர முடியாது. அவ ஆட்டத்தை அடக்கணும்னா முதல்ல அவளுக்கு பக்கபலமா இருக்கிற அந்த பிசினஸ் அழிக்கணும். அதை அழிச்சா அவ ஒழிஞ்ச மாதிரி. இங்க பாருமா, நீ சொன்ன மாதிரிலாம் பண்ண முடியாது. நீ பாட்டுக்கு வர, எங்க அண்ணன் ஆசையா வச்சிருந்த பூச்செட்டியை உடைக்கிற. இப்ப என்னடா அதை பண்ணி இதை பண்ணு சட்டம் போடுற. அவர் என்ன நீ வேலைக்கு வச்ச ஆளா? சும்மா அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. அவர் இந்த தொகுதி சேர்மன். அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. அதுவும் இல்லாம இப்ப எலெக்ஷன் வேற வரப்போகுது. இந்த நேரத்துல உன் இஷ்டத்துக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்க. நான் ஓரளவுக்கு தான் அமைதியா இருப்பேன். நீ யாருமா அவர் எதை வேணாலும் பண்ண சொல்றதுக்கு? இதுவரை பண்ணதெல்லாம் போதும். இதுக்கு மேல எந்த வம்பையும் அவர்கிட்ட கொண்டு வராதீங்க. வேணா எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் வேணா பார்க்கலாம். இப்ப கிளம்புங்க. ஏய் கண்மணி, இவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணுமா? அந்த ராசாத்தி ஒரு ஆளு, அவளை பழி வாங்க இவங்க கிட்ட வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ வா போலாம். மா விடுமா. என்ன இதெல்லாம்? உங்க வேலையா இதெல்லாம்? அவரும் பேசிட்டே இருக்காரு, நீங்களும் அமைதியாவே இருக்கீங்க.
முருகா, அவன் என் மேல இருக்கிற விசுவாசத்துல பேசுறான். ஓ அப்படியா? நான் யாருன்னு மறந்து போச்சோ? உங்க குடுமி என் பிடியில இருக்கு, தெரியும்ல? என்ன முருகா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய், நீ கொஞ்சம் சுமாரா. நீங்க சொல்லுங்க, அவன் ஏதோ பேசிட்டான். இப்ப எதுக்கு இவ்ளோ எமோஷனல் ஆகணும்? எனக்கு அவனை பார்த்தாலே கோவமா தான் வருது. இருக்கிற கோவத்துல அவனை ஏதாச்சும் பண்ணிடுவேன். டேய், உன்னை யாரா தேவையில்லாம பேச சொன்னது? முதல்ல நீ வெளியே போ. அண்ணா என்னையா? ஆமாடா, போயேன்டா. போடா. எதுவா இருந்தாலும் உங்க ஆளுங்களை கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுங்க. உங்க மொத்த ஆதாரமும் என் கையில இருக்கு. நீங்க ஏதாச்சும் ஏடகுடம் பண்ணீங்க, அப்புறம் இந்த சேர்மேன் பதவி போய் ஜெயில 3 வேளை ஜெயில் சோறு தான் திங்கணும். ஏற்கனவே ஜெயிலுக்கு போன அனுபவம் இருக்குல்ல, அத மறந்துடாதீங்க. என்ன முருகா, நீ என்ன அந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கியா? நான் நினைச்சா இப்ப கூட உன்னை ஒண்ணு இல்லாம பண்ண முடியும். ஏதோ நம்ம ஆளுங்க நம்ம சொந்த ஆச்சான்னு பாக்குறேன். ஓ கண்மணி, மா விடுமா, வா. ரொம்ப அழகா பயமுறுத்தின, நல்லா இருந்துச்சு. இங்க பாரு, நீ என்ன இல்லாம பண்ணா அந்த ஆதாரம் மட்டும் இல்லாம போயிடும்னு கனவு காணாத. அந்த வீடியோ எவ்ளோ பிரிண்ட் இருக்கு, அது எங்கெங்க இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ என்ன ஏதாச்சும் பண்ணணும்னு இல்ல, பண்ணணும்னு நினைச்சாலே மொத்தமும் மீடியா கைக்கு போயிடும். இங்க பாரு, உன் பிடி என் கையில. நான் சொல்றத செய்ய வேண்டியது உன்னோட கடமை இல்ல கட்டாயம். நீ பண்ணிதான் ஆகணும். நான் அந்த ராசாத்தி பிசினஸ கெடுக்க என்ன பண்ணணும்னு நல்லா யோசிச்சு சொல்றேன். அத பண்ண நீயும் உங்க ஆளுங்களும் ரெடியா இருங்க. மா வா. லோடெல்லாம் கரெக்டா வந்துருச்சு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். வாங்க. வணக்கம். வாங்க சாமி, வாங்க. காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல, எதுவும் வேண்டாம். வேற ஏதாவது வேணுமா? இருக்கட்டும், வரும்போது தான் இளநீர் சாப்பிட்டு வரோம். அப்படியா? நீங்க உட்காருங்க. ஆமா, உங்களை ஒண்ணு கேட்கணும். இந்த ஊர்ல எல்லாரும் வயசு வித்தியாசம் இல்லாம உங்களை அக்கான்னு கூப்பிடுறாங்களே, அது ஏன்? சுவாமிஜி, அது வந்து சும்மா பாசமா கூப்பிடுறாங்க. விசேஷமா சொல்ற அளவுக்கு காரணம் எதுவும் இல்ல. அப்படி இல்லம்மா, 50 வயசு எள்ளி கடைக்காரர் கூட உங்களை அக்கான்னு கூப்பிடுறாருன்னா காரணம் இல்லாமலா இருக்கும்? சாமி, ராசாத்திய ஊர் மக்கள் அக்கா ஸ்தானத்துல வச்சு பாக்குறாங்க. மாமா கொஞ்சம் சும்மா இருங்க. வரையாம தடுக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நாங்க அட்சய பாத்திரம்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். ஓ. அந்த திட்டத்து மூலமா பசி பட்னியில வாழ்றவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, தங்க இடம், மருந்து எல்லாம் வாங்கி எங்களால முடிஞ்ச உதவியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அந்த உதவியில அவங்க வந்து ரொம்ப மனசார அவங்க இவங்க மேல பாசமா அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அது இப்ப ஊர் முழுக்க அப்படியே பரவிடுச்சு. எவ்வளவு நல்ல விஷயம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுங்கிற மாதிரி அத நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதுவும் ஒரு வகையான ஆன்மீகம் தான். நாங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நாங்களும் இனி உங்களை அக்கானே கூப்பிடுறோம். நாங்க போன முறை வந்திருந்தப்ப உங்களோட பேச்சும் அணுகுமுறையும் ரொம்ப பிடிச்சிருந்தது.
இந்த முறை உங்களை பார்த்ததுல முழுமையா நம்பிக்கை வந்திருக்கு. இது அக்ரிமெண்ட் காப்பி. நாங்க உங்கள்கிட்ட பேசின மாதிரி எழுத்து வடியில பதிவு பண்ணியிருக்கோம். நீங்க ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. ம். அவங்களுக்கான காப்பியை கொடுத்துருங்க. இந்தாங்க. அப்புறம் அந்த செக்கையும் கொடுத்துருங்க. இதுல 5 லட்சம் ரூபாய் எழுதியிருக்கு. மீதி பணம் வேலை முடிஞ்சதும் லோடு எடுக்கும் போது கொடுக்குறோம். சரிங்க சாமிஜி. அப்ப நல்லது. நாங்க வரோம். வாங்க. சரிங்க. வரோங்க. கண்மணி இறங்குமா. யோ, அறிவில்ல உனக்கு? பாத்து வர தெரியாதா? பாத்து பாத்து உன் கண்ணை எங்க வச்சிருக்க? அதுவும் சின்ன ரோட்ல இவ்ளோ வேகமா வர? பண்றதெல்லாம் பண்ணிட்டு தப்பு ஏன் மேலங்கிற மாதிரி சொல்றியா? இங்க பாரு, கண்ணாடி எல்லாம் உடைச்சிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் ஸ்லோவா தானே வந்துட்டே இருக்கேன். நீ என்ன இவ்ளோ ஃபாஸ்டா வர? என்னம்மா பிரச்சனை? உங்களுக்கு எதுக்குமா இவ்வளவு கோபம் வருது? நீங்க கோபப்படுறதுனால உங்க மனசும் உடம்பும் தான் கெட்டு போகும். உங்க கோபத்தால உங்களுக்கு தான் இழப்பு. நடந்தது என்னன்னு நீங்களே ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க. தப்பு யார் மேலன்னு? நாங்க பொறுமையா தானே வந்தோம். நீங்க தான் வேகமா வந்தீங்க. அதுவும் ஒரு ஹார்ன் கூட அடிச்சாரு. அதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் கூட பண்ணல. பரவாயில்ல, எங்க மேல தப்பா இருக்கட்டும். நீங்க எங்கேயோ அவசரமா போறீங்க போல. நாங்க வண்டியை பின்னாடி எடுத்துக்கிறோம். நீங்க போங்க. டிரைவர், வண்டியை பின்னாடி எடுங்க. சாமி, என்ன மன்னிச்சிடுங்க. தப்பு என் மேலதான். நான் அப்படி வேகமா வந்திருக்க கூடாது. உங்ககிட்ட கோவமா பேசிருக்கவும் கூடாது. நான் ஒரு வேலையா வெளியே போயிட்டு இருந்தேன். அந்த பதட்டம் கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாம நீங்க வந்ததும் உங்க மேல காட்டிட்டேன். மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாமா? உங்க தவற நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல, எங்களுக்கு அதுவே போதும். இனி எது பண்ணாலும் பேசினாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அது போதும். சரிங்க சாமி. இனி நீங்க சொன்ன மாதிரியே நாங்க இருப்போம் சாமி. சரிங்க சாமி. நீங்க யாரு? எங்க இருந்து வரீங்க? நான் உங்களை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. நாங்க சுவாமிஜி மித்ரயோகி சமாஜ்ல இருந்து வரோம். அவரு 10,000 பேர் கலந்துக்கிற சத் சங்கம நிகழ்ச்சியில கலந்துக்க போறாரு. அந்த சங்கமம் 2 நாள் நடக்கும். அதுல 10,000 பேர் சாப்பிடுறதுக்கான அளவுக்கு காய்கறிகளை ஆர்டர் பண்ணணும். அதுக்கு இங்க ராசாத்தி அக்காங்கிறவங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். என்னது, ராசாத்தி அக்காவை பார்க்க வந்தீங்களா? ஆமா, பார்த்து பேசி ஆர்டர் கொடுத்துட்டீங்களா? எல்லாம் பேசி அட்வான்ஸும் கொடுத்துட்டோமே. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சாமி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ராசாத்தி வேற யாரும் இல்ல, என்னோட தங்கச்சி தான். ஓ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நல்லதா போச்சு. எல்லாம் அந்த இறைவன் செயல். ஆமா சாமி. சரி, அப்ப நாங்க வரோம். சாமி, ஆ? இல்ல, நீங்க கோவம் தியானம் பத்தி எல்லாம் நல்ல அழகா விளக்கம் கொடுத்தீங்க. நீங்க கொடுக்கற விளக்கமே இவ்ளோ அருமையா இருக்குன்னா உங்க குருஜி கொடுக்கற விளக்கம் எவ்ளோ மென்மையா இருக்கும். அத நாங்களும் கேட்க விரும்புறோம் சாமி. உங்க குருஜி நடத்துற சத்சங்கம நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு எனக்கு தோணுது. அதனால எங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்.
அந்த சங்கமம் எங்க நடக்குது? அதோட அட்ரஸ் இல்லனா விசிட்டிங் கார்டு ஏதாவது கிடைக்குமா சாமி? நிச்சயம் கிடைக்கும். இருங்க. ம். இந்தாங்க. இந்தாங்க. கண்டிப்பா இந்த பூஜையில நாங்க கலந்துப்போம். சந்தோஷம். நாங்க வரோம். ம். போலாம். லூசாடி நீ இங்கே அவங்க பேசுறத கேட்க முடியல, நீ அங்க போய் 2 நாள் அவங்க பேசுறத கேட்க போறியா? மா, நீ தான் லூசு மாதிரி பேசுற. அவங்க பெரிய ஆர்டரை அந்த ராசாத்திக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுவும் 10,000 பேரு சாப்பிடுற அளவுக்கு. குறைஞ்சது 10-15 லட்சமாச்சும் இருக்கும். அந்த ஆர்டரை மட்டும் அவ நல்லா பண்ணிட்டா அவளை கையிலவே பிடிக்க முடியாது. தலை கீழா நடப்பா. இப்பவே அவளோட பேரும் புகழும் ரொம்ப பெருசா இருக்கு. இத நல்லபடியா பண்ணிட்டா ரொம்ப உச்சத்துக்கு போயிடுவா. அவளை அவ்வளோ ஈஸியா அந்த பேரை வாங்க விடக்கூடாதுமா. அவ எடுத்த அந்த ஆர்டரை நல்லபடியா செய்ய விடாம நாம எப்படியாச்சும் அதை கெடுக்கணும். அந்த சங்கமத்துக்கு போய் அவளை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தணும். ஆமா கண்மணி, அவளை விட்டுறக்கூடாது. விட மாட்டேம்மா. அவளை இதை வச்சே எங்க கொண்டு போய் நிறுத்துறேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாரு.